கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசி நேயர்கள்னு சொன்னோன்னே எனக்கே பிரிஸ்க் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கான ஆண்டு தான். பயங்கர ஜாக்பாட். என்னெல்லாம் நீங்க டவுனா இருந்தீங்களோ 2025, இந்த 2026 சூப்பரா இருக்க போகுது. எங்கெங்க இப்படியே தான் சொல்றீங்க எனக்கு காது கேட்குது. கிடையவே கிடையாது. இந்த 2026 உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. எந்த ஒரு பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுதானே மெயின். இத்தனை வருஷம் தொடர்ந்துட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய தொழில் ஸ்தானம், குடும்பஸ்தானம், பொருளாதாரம், நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புல இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பௌர்ணமி வழிபாடு எடுங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கம் ஜாஸ்தி. அப்போ பௌர்ணமி ஆனா உங்க குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. நீங்க நினைக்கிற எண்ணங்கள் ஈரேடும். இப்போ ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு, இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு, கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரப்போகுது. மெயினா குரு உங்களை பார்க்க போறாரு. குரு பகவானோட கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குருவோட கடாட்சம் கிடைச்சா என்ன, பொருளாதாரம், பணப்புழக்கம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயினா பணப்புழக்கம், தொழில், வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் மேல போறது. ஒரே ஒரு விஷயம், உங்க லைஃப் பார்ட்னர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, ஒபே பண்ணுங்க. அது நீங்க பண்ணாலே போதும். உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு. நன்றி. ஜெய் ஸ்ரீராம். டைமிங் போதுமாப்பா?